டிடி ரிட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் தியேட்டர்ல. சூப்பரா இருந்தது காமெடி. நீங்க வந்து சிரிப்பீங்க, வயிறே வெளில வந்துரும், அந்த அளவுக்கு சிரிப்பீங்க. நான் சிரிக்க போறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பரா பார்க்கலாம். சூப்பர்டா. நல்லா நடிச்சிருக்கேன். படம் வேற லெவல். எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. பக்காவான படம். சூப்பரா டைம் கூட பார்க்கலண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்கேன் சார். நல்லா இருக்கு. செம காமெடி சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. அதை விட தியேட்டர்ல நடிச்சாருல அப்ரிஷியேட், அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா தியேட்டர்ல விட்டு சாவடிச்சிருவாங்க ப்ரோ. அதான் ப்ரோ கதையே. வேற லெவல் திருக்கி விட்டாப்ல. ஃபேமிலி மூவி, எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைங்க முதல்ல பெரியவங்க எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, பார்க்கலாம். படம் வேற லெவல். டிடி ரிட்டர்ன்ஸ் வேற லெவல்ல வரும். நம்ம தான் படம் சொன்னா நம்ம தான். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி மட்டும் தான் படமே. இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. லவ் சீன்ஸும் இருக்கு, காமெடி இருக்கு. போஸ்ட் படம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா வரலாம். வேற மாதிரி இருந்துச்சுண்ணா படம். செகண்ட் ஹாஃப் அப்புறம் சரியா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். படம் நல்லா தான் இருக்கு. படம் பார்க்கலாம். என்ட்ரி கத்து நல்லா தான் இருந்தது. ஆனால் காமெடி இருக்கு இந்த படத்துல. காமெடி எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. நல்லா தேட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, ரிவ்யூ கொடுத்தா வீட்டுக்கு பேய் வரும்னு சொல்றாங்க. அதனால ரிவ்யூ கொடுத்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அதனால ரிவ்யூ கொடுக்குறோம். படம் நல்லா சூப்பரா இருக்கு. சந்தானம் தரமா செஞ்சுக்கிறாரு. நல்லமா இருக்கு.